ஸோ பேரண்ட்ஸ் காமனாக கேட்குற இன்னொரு டவுட் வந்து குழந்தைங்களுக்கு எப்போ நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த நான்வெஜ் பொறுத்தவரை நான் யூஷுவலாக அட்வைஸ் பண்ணுறது 6 மந்த்ஸ் பேபிக்கு ஸ்டார்ட் பண்ணதுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கார்ப் டயட்ஸு, ஸோ ரைஸ் பேஸ்டு டயட்டும் கொஞ்சம் பழங்கள் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. மெதுவாக அந்த வெஜிடேரியன் ஃபுட்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 2 வேளை இல்லை 3 வேளை வெஜிடேரியன் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல எக் எல்லோவை கொடுத்து ஏதாவது ப்ரோட்டீன் அலர்ஜி இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் எக் ஒயிட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் பேபி வந்து எக்கை டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே குழந்தைங்க நான்வெஜ்ஜுமே எடுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க. ஸோ எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். குழந்தைங்க வந்து பல்லு இல்லை அப்படிங்கிறனால ஈஸியாக அவங்களால நான்வெஜ்ஜை வந்து சவைச்சு சாப்பிட முடியாது. இனிஷியலாக நீங்கள் ஃபிஷ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா சிக்கன் மட்டன் எனிதிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் மேஷ் பண்ணி குழந்தைங்க சாப்பிட்ற பதத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டேஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா தாராளமாக குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ சிக்கன் கொடுக்கும்போது அது வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அப்படிங்கிறனால இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அளவு வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறது ரொம்ப நல்லது. லேட்டர் ஆன் ஸ்லோவாக நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6 மந்த்ஸில் இருந்தே பேபிஸ் ஒன்ஸ் பேசிக் டயட் ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் அதுக்கப்புறம் நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.